எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நான் இந்த யூடியூப் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த மாதிரி அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது இந்த வீடியோ மூலமாக நிறைவேறிடுச்சு. ஆனால் எதுக்காக இப்படி ஒரு கேப்பை போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இப்படி வெளியே நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூலிங் கிளாஸுக்கும் இந்த கேப்புக்கும் இப்போ நான் வெளியில் நிற்கிறதுக்கும் இந்த வீடியோவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோ கண் புரை பற்றினது. ஆங்கிலத்தில் கேட்டராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வயதானவங்களுக்குலாம் கண்ணில் அந்த வெள்ளை கலரில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் கண் புரை. இந்த கண் புரைனா என்ன, அது எப்படி ஏற்படுது, என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்குது, கண்புரை வந்துச்சுன்னா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, உடனே ஆபரேஷன் பண்ணணுமா இல்ல எல்லாருமே ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணுமா, அந்த லென்ஸை மாத்தி தான் ஆகணுமா, அப்படி லென்ஸை மாத்தணும்னா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன விதமான லென்ஸுகள் இருக்கு, இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட் இருக்குமா, இந்த சர்ஜரி நல்லா வேலை செய்யுமா போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்ப கேட்ராக்ட் அப்படிங்கிற கண்புரை பத்தி புரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா கண்களோட அமைப்பை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், கண்கள் வந்து ஒரு ஐபால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் ஐபால் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட கண்கள் உருண்டையா இருக்குது. இந்த கண்களுக்குள்ளார ஃபுல்லா திரவம் இருக்குங்க. இப்போ கண்கள்ல வந்து இப்போ இந்த லென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லென்ஸுங்கிறது இந்த சென்டர்ல இந்த சிவப்பு கலர்ல இருக்கிறதா லென்ஸ். இந்த லென்ஸுக்கு பின்னாடி ஒரு திரவம் இருக்குது, அதுதான் விட்ரியஸ் ஹியூமர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இங்க ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு திரவம் இருக்குதுங்க. இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்களோட பின் பகுதி, இதுதான் ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட்டினால இருந்து நரம்புகள் இப்படி போகும். நம்ம பார்க்குற விஷயங்களை மூளைக்கு கொண்டு போறது இந்த நரம்புகள் தான். இந்த லென்ஸுக்கு பின்னாடி திரவங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த லென்ஸுக்கு முன்பக்கம் ஒரு திரவம் இருக்கு, அதுதான் அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இரண்டு திரவங்கள் இருக்குது. அதுல இந்த லென்ஸுங்கிறது மிதந்துகிட்டு இருக்குது. இந்த லென்ஸை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது ரெண்டு மசில், இந்த மசில் செசிலியரி மசில்ஸ் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம கண்களோட முன்பகுதியில வந்து இந்த இடத்துல ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு பிரவுன் நிறத்துல இருக்கும். கண் கருவிழி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில பேருக்கு பச்சை நிறத்துல கூட இருக்கும், சில பேருக்கு கருப்பு நிறத்துல இருக்கும், சில பேருக்கு பிரவுன் நிறத்துல இருக்கும். அந்த ஐரிஸோட கலர் வேறுபடும். சோ இந்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன கேப், இந்த ஒரு சின்ன ஓட்டை, இதுதான் வந்து பியூப்பிள். இந்த பியூப்பிள் வழியா தான் இங்க இருந்து லைட் வருது. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கண்களுக்குள்ள செலுத்தப்படுற இடமே இந்த ஒரு சின்ன ஓட்டை தாங்க. இந்த பியூப்பிள் வழியா இந்த லைட் உள்ள போகுது. ஃபர்ஸ்ட் இந்த லைட் வந்து கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல்புறத்தோட தாண்டுது. அடுத்து இந்த பியூப்பிள் வழியா லைட் உள்ள போகுது. அதுக்கு அடுத்து லென்ஸ்ல லைட் உள்ள போகுது. அதுக்கப்புறம் இந்த லென்ஸ்ல பட்டு நம்மளுக்கு இங்க இந்த ரெட்டினாவில் இமேஜ் தெரியுது, அந்த படம் தெரியுது. அந்த படத்தை இங்க இருந்து நரம்புகள் மூலமா மூளைக்கு எடுத்துட்டு போகுது. இதுதான் நார்மலா கண்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படிதான் வந்து லைட் உள்ள போகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு பேட் பார்க்கிறோம், ஒரு கிரிக்கெட் பேட் இருக்குன்னு வைங்களேன். இந்த கிரிக்கெட் பேட்டை நம்ம இப்படி பார்க்கிறோம். சோ இந்த கிரிக்கெட் பேட் வந்து நம்ம கண்கள்ல வந்து இந்த லைட் மூலமா இந்த இடத்துல உள்ள செலுத்தப்படுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த லைட்டுகள் வந்து இங்கே வந்து லென்ஸ் மேலே படுது. இந்த லென்ஸ்ல இருந்து கரெக்டான முறையில் இந்த இமேஜ், இந்த பேட்டோட இமேஜ் வந்து இந்த இடத்துல படுது, கரெக்டாக இந்த புள்ளியில் கரெக்டாக படுது. ஸோ அப்போ எப்படி தெரியும், நம்ம கண்களுக்குள்ளார அழகா அதே மாதிரி பேட் மாதிரி தெரியும். ஸோ நம்மளுக்கு அந்த பேட் வந்து கிளியரா அந்த இமேஜ் வந்து பிரெயினுக்கு போயிடும். ஆனா இந்த கேட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த லென்ஸுங்கிறது ஒரு சாஃப்டான ஒரு நொங்கு இருக்குன்னு வைங்களேன். நம்ம சாப்பிட்ற நொங்கு இருக்குல்ல, அந்த நொங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள எந்த நொங்கு சாப்பிடுவோம், எலசு சாப்பிடுவோமா இல்ல கடுக்கா சாப்பிடுவோமா? கடுக்கானா ரொம்ப கெட்டியா இருக்கும், எலசுனா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். எல்லாருமே நம்ம விரும்புறது சாஃப்டான இள நொங்கு தான். கடுக்கா நொங்கு நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டா வயிற்று வலி வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் மாட்டோம், நாமளும் பொதுவாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ அது மாதிரிதான் இந்த லென்ஸுங்கிறது கிட்டத்தட்ட அதே அமைப்பு தாங்க. இள நொங்கு மாதிரி தான் இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். ஆனா வயது ஆக 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 தான் அந்த நொங்கு வந்து ஹார்ட் ஆகி கல்லு மாதிரி ஆயிடுது பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த லென்ஸும். இந்த லென்ஸுக்குள்ள இருக்கிற புரோட்டீன் எல்லாம் கரைஞ்சி ஒரு மாதிரி கல்லு மாதிரி இறுகிக்குது. ஸோ அந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, வெள்ளை கலர்ல அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்துல இந்த இடத்துல ஒரு விதமான இறுக்கம் உண்டாகுது. லென்ஸ் கட்டிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வயது ஆக ஆக நடக்கும். 40 வயசுல இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். 60 வயசுல இருந்து நல்லாவே இந்த இடத்துல மெதுவா வெள்ளை நிறம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த லென்ஸுக்குள்ளார. சோ அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும், இதே கிரிக்கெட் பேட்டை இப்ப நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிச்ச கதிர்கள்லாம் இப்ப இந்த கண்கள் வழியா உள்ள போகுது. இந்த கார்னியாவை தாண்டி இந்த பேட்டோட வெளிச்சம் போகுது. அடுத்து இங்க லென்ஸ் மேல படுது. இந்த லென்ஸ் மேல பட்டோன்னே இப்படி போய் குமிய வேண்டிய வெளிச்ச கதிர்கள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நார்மலா போகாது. இந்த இடத்துல பிளாக், இந்த இடத்துல ஒரு தடை இருக்கிறதுனால இந்த வெளிச்ச கதிர்கள் இப்படி போய் மேல படுது. சோ சரியான முறையில போய் இந்த ரெட்டினாங்கிற இந்த திரை மேல போய் இந்த இமேஜ் உழுகல. இந்த பேட்டோட இமேஜ் இங்க பட்டாதான் கிளியரா உங்க பிரெயினுக்கு தெரியும்.
ஸோ இந்த இடத்துல கரெக்டான இமேஜ் உழாததுனால இதே பேட் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா மயமயமயம் தெரியும். ஸோ இது இங்க இருக்கிற பேட் எவ்வளவு தெளிவா தெரியுது, இங்க இருக்கிற பேட் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த லைட்டு லென்ஸ் வழியா உள்ள போகக்கூடிய லைட்டுங்கிறது பிரிஞ்சிடுது, ஒவ்வொரு பக்கமும் செதறி போயிடுது. அப்படி செதறி போகும்போது உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் தெளிவா தெரியாது, ஒரு மாதிரி மங்கலா தெரியும். இது கண்புரை கேட்ராக்ட் வருவதற்கான முதல் அறிகுறி. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பேட்டோட அதே பேட்டோட உதாரணம் எடுத்துக்கோங்க. இந்த பேட் வந்து இப்போ வந்து ஒரு பிரவுன் கலர்ல இருக்குது இந்த பேட். ஸோ ஆனா இந்த லென்ஸ் வழியா இந்த போய் இங்க நம்ம ரெட்டினால படும்போது இந்த பேட்டோட கலர் எப்படி தெரியும்னா, இது பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய பேட் ஆனா இங்க படும்போது ஒரு மஞ்சள் நிறத்துல மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கலரே வேற மாதிரி தெரியும். இதுதான் ஃபேடிங் ஆஃப் கலர்னு சொல்லுவோம். நிறம் மாறிடும். ஏன்னா லென்ஸுக்குள்ள அந்த மாறுபாடு நடக்குது. லென்ஸுக்குள்ளார மஞ்சளும் பிரவுனும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த கட்டிகள் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி அந்த லென்ஸுக்குள்ள கட்டிகள் வரும்போது அந்த கலர் மாறுபாடுனால நம்ம பார்க்கக்கூடிய விஷயமும் கலர் மாறிடும். ஸோ ஒவ்வொரு பொருள்களுமே அதோட ஒரிஜினல் நிறத்துல இருந்து மாறி தெரியும். இது இரண்டாவது அறிகுறி. அடுத்து மூணாவது விஷயம், மறுபடியும் இதே பேட் எடுத்துக்குவோம். ஒரு பேட்டா தெரியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இங்க லென்ஸ்ல படும்போது இரண்டு பேட்டா தெரியும். இதுக்கு பேர் தான் டபுள் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு பேட் தான் இருக்கு, ஆனா லென்ஸ் இங்க ரெட்டினா மேல படும்போது அந்த படம் அந்த இமேஜ் வந்து ரெண்டா தெரியும். அதான் டபுள் விஷன் அப்படிம்போம். சோ ரெட்ட ரெட்டையா தெரியுது. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தாலும் அப்பயும் ரெட்ட ரெட்டையா தெரியும். அடுத்து நாலாவது விஷயம் பாருங்க. இப்போ வந்து ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு அப்படின்னு வைங்களேன். இந்த டிராபிக் சிக்னல்ல 3 கலர் இருக்குது. சோ இந்த மாதிரி டிராபிக் சிக்னல் இருக்குன்னா அதுல தெரியக்கூடிய கலர் மாறுபட்டு தெரியும் ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப பிரைட்டான கலர், ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டை பார்த்தாங்கன்னு வைங்களேன், அந்த லைட்டை சுத்தி சின்ன சின்னதா லைட் பறக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஹாலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்னதா பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு மாதிரி கிளார் அடிக்கும். இந்த லைட்டை சுத்தி ஒரு கிளார் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளார் அடிக்கும் போது அதனாலதான் இந்த மாதிரி கேட்ராக்ட் கண்புரை ஏற்படுறவங்க கட்டாயம் நைட் வண்டி ஓட்டக்கூடாது. அடுத்து அஞ்சாவது விஷயம், வெளிச்சம் கம்மியா இருக்கு, நைட் நேரத்துல எல்லாம் சரியா நம்மளுக்கு அந்த பார்வைங்கிறது கம்மியாகும், சரியா தெரியாது. அதே மாதிரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், இந்த பேப்பர் படிக்கிறோம்னா கூட நல்ல வெளிச்சமா இருக்கும்போது நம்மளால படிக்க முடியும். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியானாலும் நம்மளால படிக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப அறிகுறின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படுது அப்படின்னு வைங்களேன், இது வந்து உங்களுக்கு கண்புரை ஏற்படுறதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது எதனால இந்த மாதிரி கட்டியாகுது, லென்ஸ் ஏன் இந்த மாதிரி கட்டியாகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல் விஷயம் வந்து வயது தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆக்சுவலா 40 வயசுல ஆரம்பிக்கும், ஆனா அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலாம் பாத்தீங்கன்னா மெதுவா வந்து மெல்லிய வெள்ளை நிறத்துல இருக்கும். இந்த பியூபிள் வழியா பார்த்தோம்னா இந்த சின்ன ஓட்டைன்னு சொன்னல, இது வழியா பார்த்தோம்னா மெல்லிய வெள்ளை நிறத்துல இருக்கும் ஆரம்பத்துல. போக போக அது அப்படியே திக்கான நல்ல கெட்டியான வெள்ளை நிறமா மாறும். அது வயது ஏற ஏற அந்த ப்ராசஸ் அது நடந்துகிட்டே இருக்கும், தானா நடக்கும். ஆனா இது எல்லாருக்கும் வருமானு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வரதில்ல, ஆனா பெரும்பாலானவங்களுக்கு வருது. முக்கியமா அவங்க பெற்றோர், குடும்ப உறுப்பினர்கள், மற்றவங்களுக்கு எல்லாம் கட்ராக்ட் கண்புரை இருக்குன்னா கட்டாயம் இவங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அப்புறம் முக்கியமான மூணாவது காரணம் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வரும். ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, அதிக உடல் பருமன் இருக்கிறவங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கட்டாயம் கட்ராக்ட் தொந்தரவு வரும். அடுத்து புகைப்பிடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா இந்த கட்ராக்ட் இன்னும் அதிகமா வரும், வேகமா வரும். இப்போ 40 வயசுல இருந்து 60 வயசுல தான் டெவலப் ஆகும்னு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறோம் அப்படின்னா 50 வயசுலயே கூட வேகமா நல்லாவே டெவலப் ஆயிரும், மெச்சூர் ஆயிரும். அடுத்து கண்ணில் அடிபட்டுச்சு, கண்ணில் அடிபட்டு இருந்துச்சுன்னா அதனால இந்த கட்ராக்ட் கண்புரை வரலாம். கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் எதுக்காவது எடுத்திருக்கோம், உடம்போட மேல் பகுதி அப்பர் பாடியில கண்ணு இல்ல தலை கை எங்க வேணாலும் கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்துல கண்புரை ஏற்படலாம். அப்புறம் வெளி வேலை சம்பந்தமா இப்போ வந்து வெளியில தான் நம்மளோட வேலையே வெளியில தான் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட ஆரம்பத்துல காமிச்சேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து சூரியனோட கதிர்கள் வந்து நிறைய நம்ம கண்களுக்குள்ளார போகுது. ஸோ முக்கியமா சூரியனோட அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் பி அப்படின்னு சொல்லுவோம், அந்த UVB கதிர்வீச்சு வந்து நம்ம கண்களுக்கு நல்லதே கிடையாது. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம வெளியில போகும்போது. அதனாலதான் இந்த வீடியோட ஆரம்பத்துல நான் அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு கண்ணாடி ஒன்று போட்டுட்டு இருந்தது அதுக்காக தான். ஏன்னா இந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம கண்ணுக்கு நல்லது கிடையாது. இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா எல்லாருமே இந்த கேப் நான் போட்டிருந்த மாதிரி கேப் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பயங்கரமா சுத்திட்டு இருப்பாங்க. நாம நினைப்போம் என்னடா பெரிய பந்தா விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து மெயினா அவங்கள பாதுகாத்துக்கிறது அந்த வெப்பத்துல இருந்தும் அவங்க கண்களை பாதுகாத்துக்கிறது இந்த கண்புரையில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு கேப் போட்டுக்கிட்டு நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம பெருசா இந்த கண்ணாடி அணியறதையோ கேப் அணியறதையோ பண்றது கிடையாது. அட்லீஸ்ட் வெயில இருந்து பாதுகாத்துக்க இந்த உருமாலை கட்டுவாங்களே அந்த மாதிரி அட்லீஸ்ட் விவசாயிகள் கூட உருமாலை கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க. ஆனா மத்த மக்கள் அதை கூட பண்றது கிடையாது. அப்படியே வெயில போறது, ஒரு கேப் போட்டுக்கிறது கிடையாது, ஒரு கண்ணாடி அணியறது கிடையாது. இது மிகப்பெரிய தப்பு. பின்னாடி வயதாகும் போது
இந்த கட்ராக்ட் தொந்தரவு உங்களுக்கு கட்டாயம் வரும். அடுத்து இன்னொரு விஷயம், ஸ்டீராய்டு மாத்திரைகள். இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த சமயத்திலேயே வந்து கட்ராக்ட் ஈஸியா நம்மளுக்கு வரும். அடுத்து உங்களுக்கு கண்புரை இருக்கு அப்படின்னு டாக்டர் செக்அப் பண்ணிட்டாரு, உங்களோட கண்களை பரிசோதித்து பார்த்துட்டாரு, இந்த பியூபிள் வழியா பார்க்கும்போது இந்த இடத்துல கட்ராக்ட் உங்க வந்துட்டு இருக்கு, கண்புரை வருது அப்படிங்கறத சொல்லிட்டாரு அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? முக்கியமான விஷயங்கள், செக்அப் ரெகுலரா செக்அப் பண்ணணுங்க. நம்ம வந்து இப்போ 65 வயசுக்கு மேல இருக்கிறோம்னா அந்த கட்ராக்ட் எப்படி அது மெதுவா வருஷம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறுக்கம் அதிகமாகிட்டே போகும், கெட்டி ஆகிட்டே போகும். அது தானா கரையாது. நீங்க எந்த மருந்து சாப்பிட்டீங்கனாலும் அது கரையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வயது சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால ரெகுலர் செக்அப் பண்ணணும். 65 வயசுக்கு மேலனா வருஷம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடணும். 65 வயசுக்கு கீழே இருக்கிறோம்னா அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்களை ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கணும். அப்புறம் கண்ணாடி அணியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக இந்த மாதிரி அவுட்டோர்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது, கேப் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நம்மள சூரியனோட யூவிபி ரேஸ்ல இருந்து நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து நம்ம கண்டிப்பா வெளியில போகும்போது இந்த மாதிரி கண்ணாடிகள் அணிஞ்சிருக்கணும். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி வெளியில இந்த கூலிங் கிளாஸ் போட்டா ஒரு பெரிய விஷயமா தெரியாது, வினோதமா தெரியாது நம்ம ஊர்ல. ஆனா இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ள போறோம் அப்படின்னா வந்து இந்த இண்டோர் ஏரியால போய் நம்ம வந்து இந்த கூலிங் கிளாஸ் போட்டா எல்லாம் வினோதமா பார்ப்பாங்க. என்னடா இது உள்ளே இருட்டா இருக்கு, இதுக்குள்ள இருட்டா ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு வரானேன்னு காமெடியா பார்ப்பாங்க. சோ அதுக்காக தான் நான் எப்பவுமே வந்து இந்த கிளாஸ் அணிகிறேன். இது வந்து ஆட்டோ கூலிங் கிளாஸ். நம்ம வந்து சப்போஸ் சன்ல இருந்தாலுமே வெயில்ல இருந்தாலுமே இந்த ஆட்டோ கூலிங் கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கூலிங் ஆயிரும், பிளாக் ஆயிரும். இண்டோர்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வெள்ளை ஆயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் கேப்லாம் போட்டுட்டு இருந்தாலும் காமெடியா தான் தெரியும். அதனால இந்த மாதிரி பெரிய கேப் போடணும்னு அவசியம் இல்ல, நார்மல் கேப் கூட போகலாம். இந்த மாதிரி நார்மல் கேப் போட்டுட்டு கூட போகலாம். பட் பெஸ்ட் வந்து எப்பவுமே கிரிக்கெட்டிங் கேப் மாதிரி எல்லா பக்கமும் கவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெயில இருந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கேப் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். அடுத்து மூணாவது விஷயம், புகைப்பிடிக்கிறவங்களா இருந்தா தயவு செஞ்சு இந்த புகைப்பிடிக்கிறத நிறுத்திடுங்க. ஏன்னா இது வந்து கேட்ராக்டா அதிகப்படுத்தும், வேகமாக்கும். அப்புறம் சீக்கிரம் ஆபரேஷன் செய்யற மாதிரி ஆயிடும். அடுத்து வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்துல படிங்க. ஒர்க் செய்யறது, வேலை செய்யறது எல்லாமே வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்துல பண்ணுங்க. இருட்டுல எதையுமே பண்ணாதீங்க. டக்குன்னு எங்கேயாவது கீழே விழுந்துருவோம், பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி ரீடிங் படிக்கிறதுக்கு ரீடிங் கிளாஸ், மேக்னிஃபைங் லென்சஸ் எல்லாம் இருக்கு, பெருசாக்கி காமிக்கக்கூடிய கண்ணாடிகள், அந்த லென்ஸ் அணிஞ்சு படிக்கிறது பெஸ்ட். இரவு நேரத்துல கட்டாயம் வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்கு வந்து கட்ராக்ட் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் இரவு 2 வீலர் ஓட்டுறது, 4 வீலர் ஓட்டுறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பிரைட்டான வெளிச்சம் கண்களுக்கு கூசும், வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமம். சர்க்கரை வியாதி இருக்குன்னா கண்டிப்பா அதை கண்ட்ரோல் பண்றதுல கவனத்தை செலுத்துங்க. லென்ஸோட பவர் இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் போகும். அதனால லென்ஸோட பவர் அடிக்கடி செக்அப் பண்ணி அதை நம்ம மாத்திக்கிட்டு இருக்கணும். கரெக்டான கண்ணாடி அணியணும். இது வந்து எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம இந்த பிரச்சனையை தள்ளி போடலாங்க. நம்மளுக்கு நார்மல் ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டி எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதற்கான கரெக்டான பவர்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள், இரவுல வண்டி ஓட்டாம இருக்கிறது போன்ற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம தள்ளி போடலாம். ஆனா ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. சப்போஸ் நம்மளால நியூஸ் பேப்பர் கூட படிக்க முடியல, இருட்டுல ஒண்ணுமே தெரியல, வண்டி ஓட்ட முடியல அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் வரும்போது வேற வழி கிடையாது. அப்படிங்கும்போது அடுத்து கடைசி ஸ்டெப் வந்து எப்பவுமே கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் தான். ஆபரேஷனோட ரொம்ப பயந்துக்காதீங்க. இது வந்து கேட்ராக்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப எளிமையான ஒரு சர்ஜரி. ஆபரேஷன் அப்படின்னா அது கேட்ராக்ட் சர்ஜரி தான். நீங்க பயப்படாதீங்க. இந்த கேட்ராக்ட் சர்ஜரியில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிம்பிளான ஆபரேஷன் தாங்க. இந்த கார்னியா இருக்கு பாத்தீங்களா, இந்த கார்னியால ஒரு சின்ன ஓட்டை போடுவாங்க, ஒரு சின்ன ஹோல். இந்த சின்ன ஹோல் போட்டு இந்த ஹோல் வழியா உள்ள வருவாங்க. இந்த லென்ஸ், இந்த ரவுண்டா இருக்கிற இந்த லென்ஸ் பகுதியை மட்டும் அப்படியே எடுத்துருவாங்க. இந்த ஒரிஜினல் லென்ஸை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு லென்ஸ் வைப்பாங்க. இந்த லென்ஸ் வச்சாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்த தைக்க கூட மாட்டாங்க. இது வந்து செல்ஃப் ஹீலிங் இன்சிஷன் சொல்லுவோம். இதை நீங்க இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த தையல் கூட இங்க போட தேவையில்லை, தானா ஹீல் ஆயிடும், தானா ஆறிடும். பொதுவாக இந்த ஆபரேஷன் பண்ணும்போது பெரும்பாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படுறது கிடையாது. ஆனா ஒரு விஷயம், இந்த லென்ஸ் பத்தி தான் நிறைய டவுட் வரும். டிஃபரெண்ட் லென்சஸ் இருக்கு. பொதுவா இந்த லென்ஸுகள் எதால செஞ்சிருப்பாங்கன்னா ஒன்னு சிலிக்கான்ல செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அக்ரிலிக்ல செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக்ல செஞ்சிருப்பாங்க. எந்த லென்ஸ் வாங்கலாம் டாக்டர், எதை போடலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் எல்லாருக்குமே. இப்ப லென்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 வகையான லென்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து யூனிஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவோம், ரெண்டாவது வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவோம், மூணாவது வந்து டாரிக் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த யூனிஃபோக்கல் லென்ஸ்னா வந்து லென்ஸ் வந்து நம்ம தூரமா இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அதோட ஃபோக்கஸ் வந்து தூரமா இருக்கிறது மட்டும்தான். அதனால கிட்ட பார்வைக்கு வந்து கண்ணாடி கொடுத்துருவாங்க ஆபரேஷனுக்கு அப்புறம். பெரும்பாலான சர்ஜரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ்ங்கிறது இந்த யூனிஃபோக்கல் லென்ஸ் தான். காலங்காலமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் இந்த யூனிஃபோக்கல் லென்ஸ் தான். இது அடுத்தது வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ். இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் போட்டா கண்ணாடி இப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கிட்ட பார்வைக்கும் அது அட்ஜஸ்ட் ஆயிக்கும், தூர பார்வைக்கும் அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அந்த மாதிரி அந்த லென்ஸ்ல வந்து சில மேடு பள்ளங்கள் பண்ணி விட்டுருவாங்க. சோ
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் வந்து கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய தேவை ஏற்படலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நைட் வண்டி ஓட்டக்கூடியவரா இருந்தா சில சமயம் இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் போடும்போது கண்கள் கூசும். அதனால பொதுவா ஈவன் டாக்டர்களே சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கிளியரா சொல்லுவாங்க. அதனால அவங்களா வந்து யூனிஃபோக்கல் லென்ஸ்க்கு போயிடுறது பெஸ்ட். மூணாவது விஷயம் டாரிக் லென்ஸ்னு சொல்றது. இது வந்து ஆஸ்டிக்மாட்டிசம், இந்த கார்னியா இருக்கு பாத்தீங்களா, இந்த கார்னியா மேடு பள்ளமா இருந்தாலோ இல்ல லென்ஸ்ல மேடு பள்ளங்கள் இருந்தாலோ அது வந்து ஆஸ்டிக்மாட்டிசம் சொல்லுவோம். அந்த ஆஸ்டிக்மாட்டிசம்ல யூஸ் பண்றது டாரிக் லென்ஸ். சோ இதுதான் 3 விதமான லென்ஸ். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, இதோட விலை என்ன அப்படிங்கிறது. பொதுவா இந்த யூனிஃபோக்கல் லென்ஸ்லாம் வந்து வெளியில பிரைவேட்ல பண்ணும்போது 5000 ரூபாயில இருந்து ரேட் இருக்கும். அது ஹாஸ்பிடல் வேறுபடும். அதே மாதிரி மல்டிஃபோக்கல் லென்ஸ்ங்கிறது 25,000 30,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஆரம்பிச்சு 65,000 வரைக்கும் இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் இருக்கும். அதே மாதிரி டாரிக் அண்ட் மல்டிஃபோக்கல் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. இது வந்து லென்ஸோட விலை மட்டுமே. பொதுவா நம்ம உங்களோட தேவைக்கு ஏத்தாப்புல உங்களோட வேலைக்கு ஏத்தாப்புல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபோக்கல் லென்ஸ் எப்பவுமே பெஸ்ட், ஏன்னா காலகாலமா ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. மல்டிஃபோக்கலுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய தேவை மல்டிஃபோக்கல் லென்ஸ்ல வந்துடுது, நைட்ல வண்டி ஓட்ட முடியாது போன்ற விஷயங்கள் இருக்கு. அதனால மல்டிஃபோக்கல் லென்ஸ் தேவைன்னா, அது நீங்க வயதானவர், நீங்க வண்டி எல்லாம் ஓட்டுறது இல்ல, எப்பவுமே வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா நீங்க மல்டிஃபோக்கல் லென்ஸ் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா வெளியில போறீங்க, டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன், வண்டி ஓட்டணுங்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா யூனிஃபோக்கல் போறது பெஸ்ட். டாரிக் வந்து உங்களுக்கு ஆஸ்டிக்மேட்டிசம் இருந்துச்சுன்னா அந்த டாரிக் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேம்ப் முறையிலயும் வந்து சில சமயம் வந்து இந்த கண்புரைக்கு வந்து ஆபரேஷன் பண்றதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ரொம்ப சீப்பா தான் இருக்கும். ஒரு 500 ரூபா 600 ரூபா அவ்வளவுதான் சார்ஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அதுல யூனிஃபோக்கல் லென்ஸ் போட்டு உங்க பார்வையை கரெக்ட் பண்ணி விட்டு இந்த லென்ஸ் மாத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். மற்ற சர்ஜரி மாதிரி நம்ம சர்ஜரிக்கு முன்னாடி சாப்பிடாம இருக்கணும், வெறும் வயிற்றோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நார்மல் சர்ஜரி தான். சர்ஜரி முடிச்ச நேரத்தில் வீட்டுக்கே போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு சர்ஜரி தான். பட் ஆனா அந்த வீட்டுக்கு போயிட்டாலும் 45 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம கண்களை பாதுகாக்கிறதுல. 45 நாளுக்கு கண் பேடு கொடுத்துருவாங்க. அந்த பேடு எப்பவுமே அணிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துலலாம் தையல் போட மாட்டாங்க. அப்ப தானாதான் அது ஆறணும். அப்ப ஐ ஷீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு தருவாங்க. அந்த ஐ ஷீல்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். கொடுக்குற டிராப்ஸ்லாம் ரொட்டீனா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டாதான் அந்த புண்கள் ஆறும், கம்ப்ளீட்டா குணமாகும். அதுக்கப்புறம் உங்க டாக்டர் சொன்னப்புறம் தான் நீங்க வந்து மற்ற ரொட்டீன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வண்டி ஓட்டுறது, உடற்பயிற்சி பண்றது, எக்ஸசைஸ் பண்றது போன்ற நார்மல் விஷயங்கள்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத உங்க டாக்டர் உங்க கண்ணை எக்ஸாமின் பண்ணிட்டு ஓகே எல்லாம் ஃபுல்லா சரியாயிடுச்சு, இப்போ நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்புறம் தான் நீங்க மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். சோ கண்புரை குறித்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.